ஹலோ கைஸ், கௌதம் ஹியர். ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஸோ புதுசாக ஒரு ரோல் இருக்குது. ஸோ அது என்ன ரோல்னா RPA ட்ரைனி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. ஐ மீன் வந்து RPA அப்படிங்கிறதா ஒரு ரோல். அந்த ரோலுக்கான ஃபுல் ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரோபோட்டிக் ப்ராசஸ் ஆட்டோமேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ரோல் வந்து ஃப்ரெஷர்ஸாக யாரும் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது. எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட்டுக்கு நிறைய பேருக்கு தெரியும். ஸோ இதுக்கு மேலே வந்து RPA ரோலுக்கு வந்து நிறைய வேகன்சிஸ் வரப்போகுது. ஸோ இந்த RPA ரோல் வந்து ஒன் ஆஃப் தி ஆட்டோமேஷன் பெஸ்ட் ஆட்டோமேஷன் டூல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ அந்த ரோல் வந்து இப்போ அதிகமாக பூம் ஆக போகுது. இப்போ எப்படி டேட்டா சயின்ஸ், UI/UX டிசைன் ரோல்லாம் வந்து அதிகமாக பூமில் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இந்த ரோலுக்கு வந்து இப்போ இந்த மார்க்கெட்டில் வந்து பூம் ஆகிட்டே இருக்குது இந்த ரோல். ஸோ அந்த ரோலுக்கு வந்து ஃப்ரெஷர்ஸ்க்கு ஓப்பனிங்ஸ் ஒரு கம்பெனி கொடுத்துருக்காங்க. அது வந்து ஒரு பெஸ்ட்டான கம்பெனி. ஸோ அது என்ன கம்பெனி அப்படின்னு சொல்லிட்டு தான் A to Z இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அந்த கம்பெனி எங்கே இருக்குது, யார் யார் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக தெளிவாக பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிகாஸ் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃப்ரெஷராக ஜாப் தேடிட்டு இருக்க பீப்புள்ஸ்க்கு உங்களுக்கு இந்த சேனல் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். அப்படி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இல்லைனா கூட யூஸ்ஃபுல்லாக இருக்க பீப்புள்ஸ்க்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஸோ உங்களோட டீட்டெயில்ஸ் அண்டு உங்களோட தாட்ஸை வந்து கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ என்ன ஐ மீன் இப்படி கண்டென்ட் போடுங்க, இப்படி கிரியேட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக இது பண்ணுங்கள். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நான் என்னோட கண்டென்ட்டை மேக் பண்ணிக்கிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கைஸ், ஆக்சுவலி அந்த கம்பெனியோட நேம் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அசா அப்ளாய் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க ஒரு கம்பெனி தான் வந்து. ஸோ இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா சென்னையில் இருக்குது. ஸோ சென்னையில் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா தேனாம்பேட் சைடு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அரௌண்ட் இந்த கம்பெனிஸோட டீட்டெயில்ஸ் நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. இந்த கம்பெனிஸோட ஃபோட்டோஸ் எல்லாமே பார்த்துக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு என்னென்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாக இந்த கம்பெனியோட வெப்சைட்குள்ளே போயிட்டு நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த அஃபிஷியல் கம்பெனியோட வெப்சைட்குள்ளே நீங்கள் போயிட்டு என்னென்ன கொடுத்துட்ருக்காங்க, அவங்க என்னென்ன ப்ராடக்ட் பண்ணுறாங்க, என்ன சர்வீஸ் பெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தெளிவாக பார்த்துக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது என்ன ரோல் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி சொன்ன மாதிரி RPA ட்ரைனி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு ஒர்க் லொக்கேஷன் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சென்னையில். ஸோ வந்து ஃப்ரெஷர் தான் எடுத்துகிட்டு இருக்காங்க, என்ட்ரி லெவல் பீப்புள்ஸ் தான். ஸோ இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா IT டொமைன் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. நீங்கள் ட்ராவல் வந்து எங்கேயுமே ஐ மீன் வந்து ட்ராவல் பண்ண தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஜாப் எப்போ போஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னா February 7th வந்து போஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பேசிக்காக ரோலோட டிஸ்கிரிப்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பார்த்துருக்காங்கன்னா நமக்கு வந்து அவர் RPA team missions it helps to support process expert in our business functions and operation to build end-to-end process automation solution using RPA and modern development models அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ இருக்க மார்க்கெட்டில் வந்து RPA ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணி உங்களோட பிஸ்னஸை க்ரோத் பண்ணுறதுக்காக அவங்க கம்பெனி ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இன் RPA ப்ராடக்ட் ஆஃபரிங் வில் லிவரேஜ் எமர்ஜிங் டெக்னாலஜிஸ் அண்ட் சச் ரோபோட்டிக் ப்ராசஸ் ஆட்டோமேஷன் அண்ட் இன்டெகிரேஷன் பிளாட்ஃபார்ம்ஸ் சர்வீஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க என்னென்ன ப்ராடக்ட்ஸ் ஐ மீன் என்ன சர்வீஸ் கொடுக்குறாங்கன்னா ரோபோட்டிக் ப்ராசஸ் ஆட்டோமேஷன் கொடுக்குறாங்க அண்ட் IPAS கொடுக்குறாங்க. IPASனா இன்டெகிரேஷன் பிளாட்ஃபார்ம் அண்ட் ஆஸ் அ சர்வீஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. தென் அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா we are looking for a smart hard working creative graduates. ஸோ அவங்க வந்து கிராஜுவேட் பீப்புள் தான் கேட்குறாங்க. ஸோ அது வந்து லுக்கிங் ஃபார் ஸ்மார்ட் அண்ட் ஹார்ட் ஒர்க்கிங் பீப்புள் தான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அந்த RPA ட்ரெயினில் என்னென்ன இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நமக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி சம்திங் கொடுத்துருக்காங்க. ஸோ அது என்னென்ன ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக பார்ப்போம். ஐ மீன் வந்து இங்கே லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா கைட் வித் தி ப்ராசஸ் டிசைன், தென் டிசைன் டெவலப் அண்ட் டெஸ்ட் ஆட்டோமேஷன் ஒர்க் ப்ரோஸ், deploy RPA components and including bots and robots, development tools and code repositories and logging tools. ஸோ இப்போ இந்த RPA டூலுக்கு வந்து ஐ மீன் RPA டெவலப்பருக்கு வந்து கோடிங் தெரியணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையவே கிடையாது. அதுக்கான டூல்ஸ்லாம் இருக்குது. ஸோ அந்த டூல்ஸுமே வந்து தெரிஞ்சால் போதும். உங்களுக்கு RPA பற்றி தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். அரௌண்ட் ஒரு 3 to 5 years எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள கேண்டிடேட்டை கண்டிப்பாக அவங்களோட அவங்களோட வந்து பாட்காஸ்ட் மாதிரி கண்டிப்பாக நான் கிரியேட் பண்ணி உங்களுக்காக வந்து கான்டென்ட்டாக மேக் பண்ணி போடுறேன். ஸோ RPA என்னன்னு சொல்லிட்டு ஃபுல்லாக தெளிவாக நம்ம வந்து அந்த பாட்காஸ்ட்டில் நம்ம வந்து பார்ப்போம். தென் பார்த்தீங்கன்னா சப்போர்ட் தி லான்ச் இம்ப்ளிமெண்டேஷன் RPA சொல்யூஷன், கிரியேட் அண்ட் சப்போர்ட் ப்ராசஸ் எண்ட் டு யூசர் டாக்குமெண்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ அரௌண்ட் இது பார்த்தீங்கன்னா அஷ்யூர் தி குவாலிட்டி ஆஃப் தி ஆட்டோமேஷன் QA ப்ராசஸ் வரும். ஸோ இது வந்து இந்த RPA ரோல் பார்த்தீங்கன்னா டெஸ்டிங் ரோலுக்கு அடுத்தபடியான ஒரு ரோலாக இருக்குது. ஸோ டெஸ்டிங் ரோல் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் நிறைய ரோல்ஸ் இருக்குது. ஸோ ஐ மீன் SAPக்கு போகலாம், இல்லை வந்து RPAக்கு போகலாம். அதுக்கப்புறம் வந்து ஸ்க்ரம் மாஸ்டர், அந்த மாதிரி நிறைய ரோல்ஸ் இருக்குது. அந்த ஒரு ரோலில் தான் வந்து இந்த RPA ரோல் வரும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இதில் வந்து மேண்டேட்ரியாக சம்திங் எதுவுமே கொடுக்கல. ஸோ இந்த பேசிக் டீட்டெயில்ஸ்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் போதும், இல்லை RPAல ஒரு சர்டிஃபிகேஷன் முடிச்சிருந்தா போதும் அப்படின்னு அவங்க சொல்லலை. ஸோ நான் வந்து உங்களுக்கு என்னோட பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து சொல்கிறேன். ஒரு சர்டிஃபிகேஷன் RPAல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கூகுள்லேயே வந்து ஃப்ரீயாக நிறைய சர்டிஃபிகேஷன்ஸ் இருக்குது. ஸோ RPAல என்னென்ன சர்டிஃபிகேஷன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான வீடியோ நான் மேக் பண்ணி போடுறேன். ஸோ அதனால் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ குவாலிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஸோ பேசிக் நாலேஜ் இன் ப்ரோக்ராமிங் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ பேசிக் நாலேஜ் இன் ப்ரோக்ராமிங்கில் எந்த ப்ரோக்ராமிங் வேணா இருக்கலாம். ஸோ நான் வந்து ப்ரோக்ராமிங் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் இவங்க வந்து இன்டர்வியூ ப்ராசஸ்க்காக மட்டும்தான் ப்ரோக்ராமிங் கேட்பாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து ப்ரோக்ராமிங் இதுக்கு தேவையே கிடையாது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா SQL அண்ட் ரிலேஷனல் டேட்டாபேஸ் அண்ட் அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு SQL தெரிஞ்சிருக்கணும். SQLமே வந்து பேசிக் லெவலில் தெரிஞ்சிருந்தால் போதும். ஐ மீன் வந்து ஒரு என்ட்ரி லெவலில் தெரிஞ்சிருந்தால் போதும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாலேஜ் ஆஃப் ப்ராசஸ் அனாலிசிஸ், டிசைன், இம்ப்ளிமெண்டேஷன், பிஸ்னஸ் அண்ட் டெக்னிக்கல் ரெக்ரூட்மெண்ட்ஸ் அண்ட் சிஸ்டம் டெஸ்டிங். ஸோ உங்களுக்கு வந்து இந்த பிஸ்னஸ் அண்ட் டெஸ்டிங் அண்ட் இம்ப்ளிமெண்டேஷன்
காம்போசிஷன் அண்ட் டிசைனில் வந்து சம் பேசிக் நாலேஜஸ் அது இருக்கணும். ஸோ அதை பற்றி என்னன்னு கேட்டால் உங்களுக்கு ஒரு 2 to 5 minutes பேச தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லியிருக்காங்க. தென் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங் ப்ராப்ளம் சால்விங் அண்ட் அனாலிட்டிக்கல் ஸ்கில்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஒரு ப்ராப்ளமை கொடுத்தா அந்த ப்ராப்ளத்தை நீங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு சால்வ் பண்ண தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. தென் பார்த்தீங்கன்னா எனர்ஜெட்டிக் அண்ட் பேஷனேட் டு லேர்ன் நியூ திங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ரோலுக்கு ஸோ எனர்ஜெட்டிக்காகவும் வைப்ரண்ட்டாகவும் புதுசாக டெக்னாலஜி கற்றுக்க உங்களுக்கு விருப்பம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தென் பார்த்தீங்கன்னா வி ஆஃபர் என்னென்ன கொடுக்குறாங்க, இவங்க என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டேபிள் எம்ப்ளாய்மெண்ட் இன் ஃப்ரெண்ட்லி இன்டர்நேஷனல் அட்மாஸ்பியர். தென் பார்த்தீங்கன்னா ஃப்ளெக்சிபிள் ஒர்க்கிங் ஹார்ஸ், எக்ஸ்டர்னல் இன்டர்னல் ட்ரைனிங். தென் பார்த்தீங்கன்னா எர்காமிக் ஒர்க் ஸ்டேஷன் வித் நெசசரி டூல்ஸ் அண்ட் எக்யூப்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கான ஒர்க் லொக்கேஷன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சென்னையில் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது எப்படி அப்ளை பண்ணுறது, ஐ மீன் இப்போ குவாலிஃபிகேஷன் ஸோ ரெக்ரூட்மெண்ட்ஸ் எல்லாமே பார்த்தோம். ஸோ இப்போ எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு கீழே அப்ளை நவுன் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்குது. அந்த பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ பட்டனை கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு அஃபிஷியல் ஒரு பேஜுக்கு போகும். ஸோ இது ஆல்ரெடி அக்கௌண்ட் வச்சிருந்தீங்கன்னா ஓகே சைன்இன் கொடுத்துட்டு அப்ளை பண்ணிக்கோங்க. இவ்வளோ கிரியேட் அக்கௌண்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதை கிளிக் பண்ணி நீங்கள் அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணிக்கோங்க. யா கைஸ், ஆக்சுவலி இப்போ ஆர்பிஏனா என்னன்னு உங்களுக்கு பேசிக்காக தெரிஞ்சிருக்கும். ஸோ இதுக்கு மேலே ஆர்பிஏ அப்படின்னா என்னன்னு தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். அப்படி இல்லை ஆர்பிஏனா என்ன இன்னும் கொஞ்சம் இன்டெப்த்தாக தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். அது எப்படி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 1-to-1 செஷன் உங்களால் முடிஞ்சால் நீங்கள் வந்து அதை கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஐ மீன் வந்து 1-to-1 செஷனுக்கான லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை கிளிக் பண்ணி உங்களோட ஸ்லாட்ஸை நீங்கள் வந்து புக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஸோ ஆர்பிஐ பற்றி நிறைய பீப்புள்ஸ்க்கு தெரியவே தெரியாது. ஸோ அவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஜாபோட லிங்க்குமே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை கிளிக் பண்ணி இந்த ஜாப் அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ கைஸ்.